நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து ஃபெயிலியர் பிரேம் சீரிஸோட எபிசோட் 6 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணணும். நம்ம சேனலுக்கு தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானையும் ஆல்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு 5 எபிசோட் போறப்போ அந்த 5 எபிசோட போய் பார்த்துருவாங்க. தயவு செஞ்சு பார்த்தா மட்டும் தான் கதை புரியும். அது மட்டும் இல்லாம என்னோட பெஸ்ட் கொடுத்து பண்ணிருக்கனால தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ண போறீங்க. நீங்க ஸ்கிப் பண்ண பார்த்தா அதுவே எனக்கு போதும். முடிஞ்ச அளவுக்கு என்னோட எஃபர்ட் போட்டு தான் பண்றேன். ஆனா பட் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறது எனக்கு கஷ்டமா இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரிங்க, நம்ம கதைக்குள்ள போலாமா? ஏய் சாரஸ், உன்னோட துணியை கைட்டு. என்னது? இல்ல நான் அந்த அர்த்தத்துல சொல்லல, நீ தப்பா நினைச்சுக்க போற. அதாவது இந்த மில்ஸ்ல இருந்த ஆளுங்க உன்னை வந்து இந்த மாதிரி அட்டாக் பண்ண பாக்குறானுங்களே, அது மட்டும் இல்லாம அவனுங்களுக்கு உன்னை நல்லாவே தெரியும். அதனால அவனுங்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நீ துணியை கொஞ்சம் மாத்தலான்னு நான் சொல்றேன். வேற எதுவும் கிடையாது. ஓ அவ்வளவுதானா? நான் வேற என்னமோ நினைச்சேன். ஒரு நிமிஷம் சரி, திருப்பியும் எப்போ அந்த கான்ட்ராக்ட் கண்டினியூ பண்ணுவாங்க? அதுக்கு எதனா காரணம் எந்த தான் பண்ணுவாங்க. அந்த ஃபார்வர்டன் வச்சா மறைஞ்சு இருக்கிற நீ ஃபார்வர்டன் வச்சா, ஆனா வேற யாருக்கும் அது கன்ஃபார்மா தெரியாது. அவங்க எங்க இருக்காங்க கூட தெரியாது. சரிதான், சரி அப்பெல்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா நிறைய இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி இந்த ஏன்ஷியன் ஸ்பெல்ல கத்துக்கணும். கூடவே அந்த கோல்டன் டீமன் ஜோனுக்கு போகணும். அதனால இந்த கான்ட்ராக்ட கண்டினியூ பண்ணுமா? சரி, எதுக்காக என் கூட போலான்னு நீங்க விருப்பப்படுறீங்க? திரும்பியும் உனக்கு சொல்லணும், உன்னுடைய தோற்றத்தாலும் நீ பேசுற விதத்தாலும் பர்சனலாவே என்னோட மனசை நீ கவர்ந்துட்ட. ஏன்னா எனக்கு தெரிஞ்சவங்களும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கள போலிதான் நீயும். அவங்க யாரும் இல்ல, அவங்க என்னோட ஆண்ட் தான். அவங்கள எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த மாதிரி தான் நீயும் நடந்துக்கிற. அப்படியா? ஆனா சார் டோக்கா, உண்மையில நீங்க கைண்டான பர்சன் தான். சரி டைம் வேஸ்ட் பண்ணுவோம், நம்ம கிளம்புவோமா? ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏறலன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களை கொண்டு போட ஒருத்தர் மட்டும் ரிலீஸ் பண்ணிடுறான். சரி, உண்மையை மட்டும் இப்ப பேசுறேன் சரியா? எதுக்காக இவ்வளவு கொல்ல வந்த? டேய், நீ யார் மேல கை வச்சிருக்க தெரியுமாடா? நான் மட்டும் செத்தன்னு வச்சுக்க, நீ இந்த உலகத்துல இருக்கிற அடையாளமே இல்லாம போட்டுவானுங்கடா. நான் பிளாக் டிராகன் நைட்ஸ்ல ஒருத்தன். என்ன இவன் வளர்ந்து இருக்கான்? அது மட்டும் இல்லாம ஏன் எனக்கு ஒரு மாதிரி தோணுது உள்ளுணர்வு. எதுக்காக என் வாழ்க்கையில் தொடர்ச்சியா நீங்க வந்து இருக்கீங்க? நான் கிசூன், நான் கூட தான் உன் மேல இன்ட்ரெஸ்டா இருக்க தெரியுமா? இந்த ஹோலி நேஷன்ல ஸ்வாட் ஏந்திய நைட் ஒரு ஹை ஹெல்ப் பிரின்சஸா இருக்கிறதா எனக்கு கேள்விப்பட்ட உடனே அவளை அடையணும் தான் நான் விரும்புறேன். ஹீரோவும் அப்ப பார்த்து இது ஒரு ஸ்வாடும் கிசூன் போயிட்டு அட்டாக் பண்ணி அவ தலையை செதறட்டிக்குது. பெரிய ஆபத்து பின்னாடியும் வந்துடுச்சு அப்படின்னு மேல பார்த்தா மத்த அந்த பிளாக் டிராகன் நைட் சேர்ந்தவனு வந்துறானுங்க. ஹீரோவும் யாரு இது? அவன் தானே. அவன் பார்த்தா சரஸ் அஷரன். ஹீரோவும் வெள்ளை முடி வெள்ளை துணி போட்டுன்னு இருக்கும். அது மட்டும் இல்லாம சிவப்பு கலர்ல இருக்கிற கண்கள். என்னோட பேரு தான் சிவிட். ஆனா இந்த உலகத்துல இருக்க மொத்தவங்க எல்லாருக்குமே என்னோட இன்னொரு பேரு தான் சொல்லுவாங்க. நான் தான் ஹியூமானிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு. இப்ப அந்த சிவிட்டோட பிளாஷ்பேக்க காமிக்க அவன் சின்ன வயசுலயே பல மான்ஸ்டர்ஸ கொண்டு குவிச்சிருக்கான். அப்ப இவனுக்கு முன்னாடி ஒரு கிழவன் கிட்ட என்கிட்ட அதிக அளவுக்கு பவர்ஃபுல்லான திறமைகள் உள்ள இருக்கு, உன்னோட லேண்டை என்கிட்ட ஒப்படைச்சிடு, எனக்கு கொடுத்துடுடா. அப்ப அந்த ஆளு கண் முடிச்சு பாக்குறான். இது என்ன கனவா? சரசம், இது சிவிட் கிரார்லேண்ட். இவன் 5 டிராகன் நைட்ஸ்ல ஒருத்தன். ஆனா இந்த இடத்துல மொத்தம் 4 பேர் தான் இருக்காங்களே. ஹீரோவும் இந்த மாதிரி கேட்க ஒருத்த மட்டும் மிஸ் ஆகுறான். ஏன்டா அமைதியா இருக்க ஹோபன்? இல்ல நீ வேற அவனை கொண்டுட்டு யாருக்குதா? வேற என்ன பண்றது? உன்னோட வேலையை என்ன? ஈஸியா பணத்தை எப்படி சம்பாதிக்கணும் அதை செக் பண்ணணுன்றது தானே. அதுவும் மோஸ்டா இந்த ஆட்டோரா அவர் மேலதானே நம்மளோட கவனம் இருக்கு. இதை கேட்டு நம்ம சரசும் பதட்டு பட இப்ப அந்த வயசான ஆளை காமிக்கிறாங்க. சரஸ், என்ன மன்னிச்சிடுமா, எனக்கு வயசாயிடுச்சு. ஆனா உங்ககிட்ட பொறுப்பு ஒப்படைக்க முடியல. ஏன்னா நீ இன்னும் சின்ன பொண்ணு இருக்கு. அதனால என்ன மன்னிச்சிடு. உன்னை அடைய எத்தனை பேர் இவ்வளவு துடிக்கிறானுங்க. அவனுக்கு நீ தேவை. அவன் உன் மேல வெறியா இருக்கான். அதை நினைச்சாலே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சரஸ். அவனுக்கு பணத்தை கொடுத்தாலும் அதை அவ வேணும்னு சொல்றான். நீ தான் வேணும்ன்றான். நான் என்ன பண்றது? பிளீஸ் என்னோட சரஸ கொடுத்துடு. இந்த உலகமே பயந்து போகாதா அப்படின்னு அவர் பழமன் இருக்காரு. கிங் ஆர்டோரா. ஆஹா, நீ அவ பேரை சொன்ன உடனே அவ பத்தி அவ்வளவு அதிர்ச்சியா? சிவிட்டும் ஜெய்சன் நாம சொன்ன வேலையை சரியா பார்த்திருந்தாலும் இன்னத்துக்கு செத்துருக்க மாட்டான். அதனாலதான் நான் அவனை கொண்டேன். ஆனா இவங்க எல்லாம் பாதிப்படைவாங்கன்னு நினைச்சேன். ஆனா இவங்க எப்படி தப்பிச்சிட்டு இருக்காங்க. ஹீரோவும் அப்ப நான் பேரலைஸ் பண்ணப்பட்டாலே கிசூன் அவன் நினைச்சிருந்தா நம்மளோட அட்டாக்ல இருந்து டாச் பண்ணிருப்பான். தேவையில்லாம நம்ம தான் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்து இந்த சிவிட்டோட அட்டாக்ல மாட்ட வச்சிருக்கோம். அப்போ இன்னொருத்தரும், சரி சிவிட், என்ன சரஸ் கிட்ட என்ன டீல் பண்ண போற? எம்பரர் சொல்லிட்டார்ல, அவர் இந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அதனால என்னோட சஜஷன் என்னன்னா, இங்க இருக்கிற யாருன்னா போட்டு சொல்லிட்டு ரிவார்டு எடுத்துட்டு போய் அவர்கிட்ட காமிச்சவனா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். கமா, நான் அதெல்லாம் பண்ணக்கூடாது. சிவிஸ் ஃபார்மர் ஓலி கிங்க்கு இந்த மாதிரியான பரிசுகளை கொண்டு போய் கொடுக்கணும் உயிரோட. என்னடா பைத்தியக்காரத்தனமா பேசுறீங்க? நான் உங்களுக்கு பரிசா? ஏய் கோபப்படாத, நீ இன்னமும் உயிரோட இருக்கிறல்ல, அதனால உன்னோட ஓல்டு மேன், அதனால நல்லாவே நிம்மதியா செத்துருவான். நீ திரும்பிய உயிரோட இருக்கிறத அவன் கேட்டான்னா மகிழ்ச்சி அடைவான்ல சரஸ். ஆமா, அப்ப இந்த சிவிட்ஸும் சரி சரஸ், நீ வேணா லார்ட் சிவிட் கூட சண்டை போட்டு ஜெயிச்சுட்டுனா கண்டிப்பா இது எல்லாத்துக்கும் நாங்க மன்னிப்பு கேட்டுட்டு ஒண்ணு விட்டுறோம். அவன் பின்னாடி இந்த மிட்டமான்ற ஒரு நபரும் ஹோலி கிண்டத்தோட முக்கியமான ஆளுன்ற முறையில நீ ஸ்பிரிட் ரெஜாலியான்னு பயன்படுத்த. சிவிட்டும் ஆமா, உன்னோட ஸ்பிரிட் ரெஜாலியான்னு பயன்படுத்தி என் கூட ஃபைட் பண்ணு. அது மட்டும் இல்லாம நான் ரொம்பவே உண்மையில ஆசை வச்சிருக்கேன் தெரியுமா சரஸ்? அந்த பையன் மேல கிடையாது. ஆமா, முதல்ல அந்த பையன் யாரு சரஸ்? ஆஹா, என் மேல இவனுங்களோட கவனம் வந்துடுச்சு. இப்ப
இப்ப நான் என்ன பண்றது? ஸ்டில் இவனுங்க எல்லாருமே என்னோட பக்கத்துல தான் இருக்கானுங்க. இப்ப நினைச்சா கூட இவனுங்க எல்லாரையும் நான் கொன்றுவேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அந்த டஞ்சன்ல இருக்கிற அந்த ஹோல் ஈட்டரை விட இந்த ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான சிவிட் கிரார்லார்டுன்றவன் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆளுதான். என்ன தம்பி என்ன யோசிக்கிற? இந்த நிலைமையில நம்ம சிரிச்சுதான் ஏமாத்தணும். சிவிட் கிரார்லாண்ட், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? ஓகே, உன்னோட நேம் என்ன நான் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாமா? என்னோட பேரு ஹார்டிஸ் கால். ஓகே சரிடா, உன்னோட உண்மையான பேரை சொல்லு. அது மட்டும் இல்லாம உன்னோட ஐடென்டிட்டியை நீ மறைக்கிறன்றது எனக்கு நல்லாவே தெரியுது. ஒழுங்கா உண்மையை சொல்லு. லார்ட் சிவிட், என்ன சொல்றீங்க? இந்த பையன் மேல அவ்வளவு இன்ட்ரெஸ்டாவா நீங்க இருக்கீங்க? முட்டாள், அந்த மாதிரிலாம் எண்ணம் கிடையாது எனக்கு. இந்த இடத்துல ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுங்களை கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம்ல, அதன் வகையில் நம்மளோட ஃபைவ் டிராகன் நைட்ஸ்லயே ஒருத்தனை இவன் சமாளிச்சு கொண்டு இருக்கான். இவன் நினைச்சிருந்தா அவனை எப்பயோ கொண்டு இருக்கலாம். பட் ஆனா ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கான்றது நமக்கு நல்லாவே தெரியுது. என்ன சொல்றீங்க? கவலைப்படாத. அவன் தப்பான மூவை பண்ண நினைச்சானா அவனை நான் உடனடியா கொண்டுறேன். பரவாயில்ல, புரிஞ்சுக்கிறான். சரிடா தம்பி, நார்மலா பேசுவோமா? கண்டிப்பா நான் தப்பான மூவை மட்டும் இந்த இடத்துல பண்ணவே கூடாது, இல்லைன்னா பெரிய பிரச்சனை வந்துடும். சரி, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு, கேளுடா. எனக்கு தெரிஞ்சு நீங்க இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு ஒர்த்தான ஆப்போனட்ட, ஐ மீன் எனிமியை உங்களை சாட்டிஸ்பாக்சன் பண்ற வகையில நீங்க தேடி நிற்கீங்க தானே? சரியா புரிஞ்சுக்கினேன். எனக்கு பவர்ஃபுல்லான ஒரு நபர் கூட ஒரு நல்ல பேட்டில போடணும்ன்றது ஆசையே. ஆனா அந்த மாதிரி இந்த இடத்துல யாரும் கிடையாது. பட் ஆனா ஆலன் நாடுல இருக்க அந்த காடஸுக்கு ஈடு இணை யாரும் கிடையாது. ஆனா அதுக்கு நின்று ஆலன் நாடு கூட சண்டை போடணும்னு நினைச்சேடா முட்டாள். பாக்குஸ் எம்பரருக்கும் அண்ட் ஆலன் எம்பரருக்கும் குட் ரிலேஷன்ஷிப் இருக்கு தெரியுமா? அதனாலேயே நான் நல்ல எக்ஸ்பெக்டேஷனோட அங்க இருக்கிற ஹீரோஸை நான் கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா அவங்க அதர் வேர்ல்டுல இருந்து சமன் பண்ணப்பட்டவங்க. அந்த காடஸால ஹீரோஸ் அதர் வேர்ல்டுல இருந்து சமன் பண்ணப்படுறாங்க. அதுவும் அவங்களுக்கான வேலைகளுக்கு முடிக்கிறதுக்காக பவர்ஃபுல்லான பிளெஸிங் மூலியமா அவங்க ஸ்ட்ராங்கா ஆறாங்க. அந்த மாதிரியான எனிமீஸ் தான் நான் தேடுறேன். ஆனா என்ன பண்றது? என்னோட பிரைட் அதை கேட்க மாட்டேந்தே. இவனுக்குன்னு தனியான வரமுறைகள் இவன் வச்சுன்னு இருக்கான். ஒன்லி பேட்டில் ஸ்ட்ராங்கான ஆளுகளுக்கு கூட தான் மோது பண்ணிக்கிறான். அதனாலதான் இவன் ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆளுன்றாங்களா இந்த இடத்துல. ஆனா இவன் கூட எனக்கு ஃபைட் பண்ணணும்னு ஆசையே கிடையாது. அதன் வகையிலடா இந்த இடத்துல தான் நான் திடீர்னு பிரின்சஸ் சேட்லியா நீயாவை பார்த்தேன். என்னால முடியாதுடா, அமைதியாரு. உங்ககிட்ட நான் பேசினு இருக்கேன். எந்த ரீசனுக்காகவும் பாக்குஸ் நாட்டோட பாலிசியை நான் சேஞ்ச் பண்ண மாட்டேன். அதனால நீ ஷரஸ், நீ கவலைப்படாத. உன் விஷயத்துல மட்டும் நான் அதை மாத்துவேன். என்னது அப்படின்னு அவளும் ஷாக்காவ. என்ன நீ சர்ப்ரைஸ் ஆகி ஷாக்காவற? பாக்குஸா நீயா தான் அழிக்கிறான். காரணம் அந்த ஃபார்மர் ஹோலி கிங் காடஸ் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்டிருக்கான். அதுக்காக வழங்கப்பட்டவங்க தான் இந்த ஹோலி நைட். அதுக்காக ஃபேஸ் டு ஃபேஸ் பேட்டில் போட்டா மட்டும்தான் கண்ணா இந்த பிரச்சனை எல்லாம் தீரும். ஒண்ணு நீ சாகணும், அப்படி இல்ல நாங்க சாகணும். ரெண்டுத்துல எதனா ஒண்ணு நடந்தா மட்டும்தான் இது சுமூகமா முடியும். அதனால நீ என்ன சொல்ற? என் கூட சண்டை போட்டு ஜெயிக்கிறியா, அப்படி இல்லைன்னா தோத்து போய் ஒதுங்குறியா? ஹீரோவும் எனக்கு நல்ல வாய்ப்பு. எனக்கு உயிரோட இந்த இடத்துல இருந்து சர்வே ஆகணும். அதனால சிவிட் கார்லாண்ட், உனக்கு இந்த இடத்துல ஒருத்தன் கூட பேட்டில் போடுத்த முடியுமா? உன்னோட லைஃபை திருப்திப்படுத்த முடியும்னு நினைக்கிறியா? ஏன்டா? ஏன்னா நான் உன்னோட ஆப்பனண்டா வேணா இருக்கட்டா? என்னது? அதாவது இந்த நிலைமையில நானும் ஒரு பிளெஸிங்கால ஸ்ட்ராங்கஸ்டா ஆகப்பட்ட ஒரு சம்மனிங் பண்ணப்பட்ட ஹீரோ. என்னது? இந்த டீலிங் அவனுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுல இருந்தே தெரியுது அவனுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை நம்ம கொடுத்துட்டோம். என்னோட உண்மையான பேர் டோக்கா மெமோரி. நான் ஒரு அதர் வேர்ல்ட சேர்ந்த ஹீரோ. என்னது அப்படின்னு எல்லாரும் சாக்காத. பக்கத்துல இந்த சரசோ, ஏய் என்னடா சொல்ற நீ? வேற ஒரு உலகத்துல இருந்து இங்க வந்த ஹீரோவா? வா, என்ன ஒரு நல்ல பாயிண்ட். இதை வச்சு நான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா நீ இருந்தேன்னா உங்களை நான் ஃபைட் பண்ணி என்னோட திருப்தியை பூர்த்தி பண்ணிப்பேன். சரிடா, அப்படியாப்பட்ட ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹீரோக்கு இந்த இடத்துல என்ன வேலை? அதுவா, சில பிரச்சனைகள் காரணமா தான் இந்த இடத்துல சுத்தி இருக்கேன். அதுவே எனக்கு முக்கியமான ஒரு கோல் இருக்கு இப்போதைக்கு. நான் அந்த கார்ட்ஸ் எல்லாம் இந்த உலகத்துக்கு சமன் பண்ணப்பட்ட ஏதோ டீமன்ஸ் எதிர்த்து போராடணும்னு சொல்லிட்டு, அதன் வகையில என்னோட பவர் அவங்களுக்கு சுத்தமா பிடிக்காதனால என்ன பண்ணிட்டாங்க, ஒரு டஞ்சனுக்கு அமைச்சு என்ன கொல்ல பார்த்தாங்க. ஆனா நான் அந்த இடத்துக்கு போயிட்டு சர்வே ஆகி இப்போ எந்த இடத்துக்கு வந்திருக்கேன். சரி, அதுக்காக ஒண்ணு மட்டும் தனியா அந்த கார்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணணும். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு ஹீரோஸுக்குமே தனிப்பட்ட முறையில ரேங்கிங் சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துல அதிகப்படியான ரேங்க்ஸை யாரு வச்சுருக்காங்க அவங்க மட்டும் தான் நிலைச்சு அவங்களுக்காக வேலை செய்ய அவன் ஒத்துக்கிறா. ஆனா என்னோட ரேங்க் அதோட வரிசையில ரொம்ப தாழ்ந்த நிலையில ஹீ ரேங்கா இருக்கிறதுனால அவ என்ன வெளியே தேத்திட்டா, என்ன கொலை பண்ணவும் பிளான் பண்ணிட்டா. அதுக்காக தான் அந்த டஞ்சன் அமைச்சா நானும் உயிரோட அந்த இடத்துல உயிர் வாழ்ந்து எப்படியோ இந்த இடத்துக்கு இப்போ வந்திருக்கேன். அப்ப நான் அந்த கார்ட்ஸ் உனக்கு மோசமான விஷயத்தை தான் பண்ணிருக்கேன்னு சொல்லு. ஆமா, அப்ப உன்னோட தேவை இப்ப என்ன? என்னோடதா? இப்போதைக்கு நான் ஒரு ஸ்ட்ராங் ஆகணும், உன்னை நான் கொல்லணும். என்ன கொல்லணுமா? ஆமா, அதுக்காக தான் நான் ஆசைப்படுறேன். இந்த உலகத்திலே நான் தான் ஸ்ட்ராங்கஸ்டான ஆளா இருக்கணும். என்னோட பவரை பயன்படுத்தி எல்லாரையும் நான் கொல்லுவேன். அதுக்காக தான் நான் ஒரு நாள் வெயிட் பண்ணி இருக்கேன். அந்த கார்டஸையும் நான் பழி வாங்குவேன். பரவாயில்லடா, நல்ல எண்ணம் தான். ஆனா இன்ஸ்டன்டா உன்னால இந்த இடத்துல ஸ்ட்ராங் ஆக முடியாது கண்ணா, முட்டாள். அதுக்காக தான் நான் இந்த இடத்துல இருந்து கோல்டன் டீமன் ஜோனுக்கு போறேன். அதுக்கு தான் நான் ட்ரை பண்றேன். அந்த இடத்துல ஹீரோஸ் யார் போனாலும் சரி, அங்க இருக்கிற ஒரு ஆள் மூலியமா நான் பவர்ஸ் எல்லாம் கத்துக்கணும், ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்தவன மாற போறேன். அது மட்டும் இல்லாம அந்த கார்டஸ் சொல்லியிருக்கான், உங்களால வேலை முடிஞ்சிச்சுன்னா நான் வாய்ப்பு இருந்தா திரும்பி உங்களோட உலகத்துக்கு நான் அனுப்ப பாக்குறேன்னு. டெஃபினட்டா நீ உன்னோட உலகத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா போவேண்டா, எவன் நினைச்சாலும் அதை தடுக்க முடியாது. இது மட்டும் இல்லாம என்னோட ரிவெஞ்ச நான் எடுக்க வேணாமா? சரிடா, கண்டிப்பா ஒரு நாள் நான் திரும்பி உங்ககிட்ட ஃபைட் பண்ணலாம்னு விரும்புறேன். ஏன்னா நீ இப்போதைக்கு ஸ்ட்ராங் ஆகணும்னு ஆசைப்படுறல. அதனால உன்னோட பவரை இம்ப்ரூவ் பண்ணிடுவா. அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம திரும்பி மீட் பண்ணி சண்டை போடுவோம். கண்டிப்பா சிவிட் கார்லாண்ட், அந்த நாளுக்காக காத்துனுறா. டோக்கா மெமோரி, இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்பு. அதே மாதிரி உங்க கூட இருக்க
இருக்கால அந்த சரஸ், அவ கூட ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க மாட்டார், நீ மட்டும் தோத்துட்டீனா. சரி என்ன மன்னிச்சிடு, அது மட்டும் நடக்கத்தை நான் விட மாட்டேன். ஏன்னா அந்த கோல்டன் டீமன் ஜோனுக்கு சரஸ் தான் என்ன கூட்டின்னு போக போறான். அப்ப நீ அந்த காடஸ் கிட்ட பர்மிஷன் கேட்டியா? அவளோட பர்மிஷன் எனக்கு எதுக்கு? அதெல்லாம் விஷயமே இல்ல. நான் சரஸை பயன்படுத்திக்கின்னு என்னோட பவரை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண போறேன், அவ்வளவுதான். சிவிட்டும் இது கேட்கவே இவ்வளவு வேடிக்கையா இருக்கு. டோக்கா மெமரி, நீ உண்மையில நான் பார்த்த வரைக்கும் நீ சூப்பரான ஆளுதான்டா. சிவிட் என்ன சொல்ற? அவளை பவரை கெயின் பண்ணி வந்து அட்டாக் பண்ண சொல்ற என்னடா? இல்ல, என்னோட பேட்டில் ஒருத்தர் இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். அதுக்காக உன் வாய நீ மூடுறியா? அவன் ஒன்னும் பவர்ஃபுல் ஆகி வரட்டும். ஏன்னா இப்ப அவன் ரொம்பவே பலவீனமா இருக்குன்னு அவனே சொல்றான். பலவீனமான ஆளை கொண்டு நான் என்ன பண்ண போறேன்? இல்லடா, அந்த பொண்ணு திரும்பி போய் ஒளிஞ்சுக்க போறா, நம்ம கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. அமைதியாடா, இல்லனா உன்னை கொண்டுருவேன். அவங்கள அமைதியாக டோக்கா என்ன மன்னிச்சிரு, இதுக்கப்புறம் இது என்னோட டீலிங். அதுக்கப்புறம் அவனும் சரி கண்டிப்பா ஒரு நாள் இதே மாதிரி வந்து மீட் பண்ணி சண்டை போடுவோம், அந்த நாளுக்காக நான் காத்துன்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க எல்லாம் கிளம்ப. டோக்கா மெமரி திரும்பியும் பாப்போம்டா. எல்லாம் சக்சஸா முடிஞ்சிருச்சு. முட்டாளுங்க, நான் தாண்டா இதுல ஜெயிச்சேன். இப்ப என்னோட ரேஞ்சுக்குள்ளதான் இருக்கானுங்க. செத்துக்கடா பேரலைஸ். அப்ப அவனும் டோக்கா மெமரி ஏமாத்துறியா நீ? அதோட எவ்வளவு அட்டை பண்ணலான்னு போக பேரலைஸ் ஹீரோ சொல்றான். எவ்வளவு தைரியம், எங்க கிட்ட எவ்வளவு போய் சொல்லிட்டேன். அப்ப ஹீரோ பார்த்தா அவனுக்குள்ள அவ்வளவு பெரிய பவரை ஒழிக்க வச்சு நீ இவனுங்களை ஏமாத்திருக்கான். இவனுங்களை ஓட விட்டு அடிக்கிறதுக்காக. இதெல்லாம் அவனோட ரிவெஞ்ச் தான், பழி வாங்குற நோக்கம். அதுக்கப்புறம் அவனுங்களை தன்னை இவன் போட்டு பாய்சனை கொடுத்து சோழியும் காலி பண்ணலான்னு பாக்க இவனுங்கெல்லாம் பயங்கரமா துடிக்கிறானுங்க. தோக்கா மெமரி, நான் சும்மா விட மாட்டேன்டா ஒண்ணு. அவனால பேசவே முடியல. இவன் ஒன்னும் ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்டான ஆள் கிடையாது, அது வெறும் ஒரு பேர் மட்டும் தான். செகண்ட் டைம் நான் பாக்குறேன் என்னோட பேரலைஸை பயன்படுத்தி அந்த டஞ்சன்ல இருக்க அந்த சோல் ஈட்டரை தவிர ரெண்டாவதா ஒரு ஆள் மூவ் பண்றது இப்பதான் பாக்குறேன். ஆனா என்ன பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன அட்டாக் பண்ண நினைச்சா இன்னமும் அவங்களுக்கு தான் வலிக்கும். இது அவனோட சூசைடு தான். அப்ப அவனும் யோசனை இருக்கும்போது பக்கத்துல இருக்க ஒருத்தர் அப்படியே செத்து போய் சிக்னல் கொடுக்க ஆஹா ஆளுங்களை கூப்பிட்டானுக்கு போலியே. அதுக்கப்புறம் அவனும் நிறைய பேர் வர. சத்தோக்கா என்ன பண்ண போறீங்க? கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். இல்ல நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா உங்களோட லைஃபை நான் தான் பாதுகாப்பேன், கவலைப்படாத. இந்த 5 டிராகன் நைட்ஸ் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது எனக்கு. ஓட வரும் பாக்குறியா? அதுக்கப்புறம் இவனுங்களோட ஆளுங்களும் அந்த இடத்துக்கு வந்துட்டு யார் அவனுக்கு தொட்டு ஷாக் ஆயிட்டு இவனுங்களே அட்டாக் பண்ண பாக்க. ஆனா நம்ம ஹீரோ அவனோட ட்ரைனிங்கை பயன்படுத்தலாம் பாக்குறான். பெகிமாரோ ட்ரைனிங்ல பண்ணத இங்க பண்ணி பாப்போம் மாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அட்டாக் பயன்படுத்த வேலை இருக்கும். அவன் அங்கங்க ஒரு ஆளு கிட்ட போயிட்டு அவனோட பாட்டு நீட்ட. இதுதான் நான் பெகிமாருக்கு சொல்லி கொடுத்த டெக்னிக்கே. அதாவது லாங் ரேஞ்சில் இருக்கவங்களையும் பேரலைஸ் மூலியமா அட்டாக் பண்றதுக்காக பெகிமாருவை தயார் பண்ணி ட்ரைனிங் கொடுத்து அதை இந்த இடத்துல பயன்படுத்த வேலை இருக்கும். அதெல்லாம் அட்டாக் பண்ணி எல்லாரும் பிளேரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் புதுசா ஐக்கிய ஸ்கில்னு பயன்படுத்துறான். அதுக்கப்புறம் பேரலைஸ் ஸ்பெல்லையும் ஸ்லீப் ஸ்பெல்லையும் ரிமூவ் பண்ணிடுறான். அந்த புது ஸ்பெல்லை பயன்படுத்தி இதையெல்லாம் நீக்கிட்டு அவங்களுக்கு ஒரு நிம்மதியான சாவை கொடுத்துறான். ஒவ்வொரு அட்டாக்குமே வெறித்தனமா இருக்கும். கடைசியா இவனோட கதையை தான் முடிக்கணும். தோக்கா மெமரி ஹீரோவும் சாரி என்ன மன்னிச்சிடு, நான் ஒரு ஹீரோன்னு சொன்னல. உண்மையிலே இந்த உலகத்துல நான் சமன் பண்ணப்பட்ட ஹீரோ தான். ஆனா நான் ஹீரோ கிடையாது, நான் ஒரு ரிவெஞ்ச் எடுக்கிற வில்லன். அவள் தான் ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்டான ஆளோட கதை முடிஞ்சது. அதுக்கப்புறம் இவனும் தேங்க்ஸ் சொல்லிட்டு நம்ம ஹீரோ கொடுத்த துணியை மாத்தி நான் அவளும் கிளம்பலான்னு பாக்க. ஹீரோவும் நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல, எனக்கு வழி சொன்னா மட்டும் போதும், கவலைப்படாதீங்க. என்ன இருந்தாலும் உங்களோட உயிரை நான் தான் பாதுகாப்பேன். என்னோட உயிரை கொடுத்தாச்சு நான் உங்களை காப்பாத்துவேன். அது மட்டும் இல்லாம நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு நீங்க நிறையவே நல்லவரா இருக்கீங்க. அதுக்காக நான் உங்களுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அது காரணம் எனக்கு ஒரு பிடிச்ச நபரோட சாயல்ல நீ அதே மாதிரி இருக்கிறதுனாலதான். அதான் உங்களோட ஆன்ட்டி சொன்னீங்களே, ஆமா என்னோட ஆன்ட்டியும் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவ்வளவு ஸ்மெல் பண்ணும்போது ஹீரோ கில்லர் தானே. ஆமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஹியூமனிட்டி ஸ்ட்ராங்கஸ்டான ஆளை யார் கொள்ளுவான்னு பார்த்தோம். பட் நீங்க கொண்டுட்டீங்க. என்னாச்சு? இல்ல ஆல்ரெடி நம்ம 5 டிராகனை கொண்டு சொன்னானுங்களே, அதுல நம்ம முதல்ல அட்டாக் பண்ண டிராகனோட சைஸ் ரொம்ப டிஃபரெண்ட் ஆச்சுப்பா. ஆமா அப்ப ஆல்ரெடி என்னமோ நடந்திருக்கு அவனுக்கு. ஆனா நீங்க சொல்றதை வச்சு பார்க்கும்போது அந்த ஹீரோ கில்லரை ஈஸியா நீங்க டிஃபீட் பண்ணிட்டீங்களே, வேற என்ன விடு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்ப. இப்ப நம்ம பயாக்காவை காமிக்க அவங்களும் ஆஹா நான் ஐக்கிய எல்லாம் எதுவுமே கத்துக்கலையே யார் அதுன்னு சொல்லிட்டு ஓயமாடவும் போய் பார்க்க அந்த இடத்துல ஒரு பொண்ணும் இன்னைக்கு காடஸ் வர மாட்டாங்க. அவங்களுக்கு பதிலாக தான் நான் உங்களுக்கு வழி நடத்த வந்திருக்கேன். ஆமா யார் மணி சின்ன பொண்ணுன்னு சொல்லிட்டு இவன் பேச கொஞ்சம் பார்த்து பேசுறா இல்லைன்னா கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் ஒரு ஸ்பீட்ல அட்டாக் பண்ண ஐயாக்காவே பார்க்கல. அடோடா எங்க அட்டாக் பண்ணாங்க பார்க்கவே முடியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம சரசம் சரி டோக்கா மெமரி நீங்க உங்களோட ரிவெஞ்சுக்காக என்னோட பவரை பயன்படுத்திக்கோங்க. என்னோட ஜேர்னில நீ கலந்துக்கு போற அவ்வளவுதானே. இல்ல என்னோட லைஃப் நீங்க பலமுறை காப்பாத்திருக்கீங்க, அதுக்காக தான். அதுக்கு எதுனா நான் பண்ணி ஆகணும்ல. நீ கேட்டதே எனக்கு மனசுக்கு திருப்தியா தான் இருக்கு, நான் திருப்பி ஒரு நாள் எப்படி இருந்தாலும் கொடுப்பேன் அப்படின்னு அவனு மனசுல யோசிச்சுட்டு பாக்க. அதுக்கப்புறம் இந்த காடஸை காமிக்க பரவாயில்ல நீ தான் எனக்கு ஹீரோஸ்க்கு பதிலா போய் பேச போற. அது மட்டும் இல்லாம நீ ரொம்ப ஸ்ட்ராங் இன்டெலிஜென்ட் வேற. அது மட்டும் இல்லாம எனக்கு அதிகமாவே லாயலா இருக்கிற ஆள் நீ தான். நான் ஆமா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு மோசமான வேலையை பாக்குறாங்க. இது எல்லாமே அந்த காடஸும் என்ஜாய் பண்றா. பரவாயில்ல எப்படியோ உன்னோட லாயல்ட்டியை எனக்கு இப்படியாச்சும் நிரூபிக்கிறிய, ரொம்ப நன்றி. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் இந்த ஹீரோஸை வச்சு அந்த கிரேட் டீமன் எம்பரர் ஆர்மியை எதிராகவே போர் தொடக்க போறோம். அந்த நாள் ரொம்ப தூரம் இல்ல அப்படின்னு அவளும் சொல்ல. அதோட இந்த எபிசோட் முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ இருக்கும் பிடிச்சிருந்தோம். பிடிச்சிருந்தா அவளுக்கு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல்லைக்கு நாள் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ நோட்டீஸ் வரும். எந்த எபிசோட் வழக்கம் போல தாறுமுறை இருந்திருக்கும். ஐ மீன் வேற லெவலா இருந்திருக்கும். தயவு செஞ்சு பிடிச்சவங்களால சப்ஸ்கிரைப் பண்ணாதான் என்னால தொடர்ச்சி வீடியோ போட மோட்டிவேஷன் இருக்கு. தயவு செஞ்சு பண்ணுங்க. கூடவே ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பாத்துட்டீங்களா, நம்மளோட சேனல்ல பல சீரிஸ் போட்டு முடிச்சிட்டு இருக்கோம். அந்த சீரிஸ்ல போய் வாட்ச் பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். என்னோட பெஸ்ட் கொடுத்தும் பண்றதுனால யாரும் ஸ்கிப் பண்ணாம பாப்பீங்க நம்புறேன். அதனால சரிங்க ஸ்லம்பை தொடர்ந்து வீடியோ முடிச்சுப்போம்.